நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் செயல் வீரர் அருமை சகோதரர் எம் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு முன்பு உரை நிறுத்தி சென்றிருக்கக்கூடிய மக்கள் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு அணியினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் தீன் முகமது அவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் குத்புதீன் அவர்களே, விவசாய அணியினுடைய மாநில பொருளாளர் அருமை சகோதரர் அடிக்கமங்கலம் நவாஸ் அவர்களே, பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஏ ஹாஜா அலாவுதீன் அவர்களே, எம் நெய்னா முகமது அவர்களே, தாஜுதீன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் ஃபஜ்ருல் ஹக் அவர்களே, ஷாவுல் ஹமீத் அவர்களே, நசருதீன் அவர்களே, நூருல்லா அவர்களே, ஜக்கரியா அவர்களே, ஜாகிர் ஹுசைன் அவர்களே, ஹாமீம் அவர்களே, அசார் அவர்களே, ஆசப் கான் அவர்களே, நூர் முகமது அவர்களே, பாபா பக்ருதீன் அவர்களே, ஷேக் மைதீன் அவர்களே, அன்சாரி அவர்களே, பக்ருதீன் அவர்களே, பக்ருதீன் அலி அவர்களே, முகமது அலியும் அவர்களே, ஜஹபர் சாதிகான் அவர்களே, பஷீர் அகமது அவர்களே, இக்பால் ராஜா அவர்களே, எனக்கு முன்பு பல்வேறு கருத்துக்களை நம்மிடத்திலே பகிர்ந்து இந்த வக்ஃபு சட்டத்தினுடைய கொடிய செய்திகளை எல்லாம் நம்மிடத்திலே எடுத்து விளக்கமாக சென்றிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர், இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வை செல்வராஜ் அவர்களே, மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் அருமை சகோதரர் சே வாஞ்சிநாதன் அவர்களே, மாவட்டத்தினுடைய தலைமை பிரதிநிதி அண்ணன் வெங்கட் ஜபருல்லா அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் எஸ்.எம்.பி. துரைவீரன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் டி முருகையன் அவர்களே, மதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கூடூர் சீனிவாசன் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே, இந்நிகழ்விலே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பல்வேறு கட்ட நிர்வாகிகளே, இந்நிகழ்வை ஆங்காங்கே செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்களே, குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை உளவுத்துறை அதிகாரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, வக்ஃபு என்பது என்ன என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்பு பேசிய வழக்கறிஞர் அருமை சகோதரர் வாஞ்சிநாதன் அவர்கள் மிக தெள்ள தெளிவாக வக்ஃபு சட்டத்தை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது, எந்தெந்த இடத்திலெல்லாம் அதனுடைய வலிமையை காட்டுகிறது என்பதனை தெள்ள தெளிவாக எடுத்து சென்று சொல்லியிருக்கிறார். வக்ஃபு வாரியம் என்பது கடவுளின் பெயரால் உள்ள சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வாரியம், ப்ராப்பர்ட்டி இன் தி நேம் ஆஃப் தி காட். இதுதான் வக்ஃபு வாரியம். வக்ஃபு வாரியம் என்ன சொன்ன ஏதோ வானத்திலிருந்து குதித்ததோ அல்ல, மோடி சர்க்கார் எழுதி வைத்த சொத்துக்களோ அல்ல என்பதை இந்த நேரத்தில் உறுதிபட சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த வக்ஃபு சொத்துக்களானது ஏதோ பணக்கார முதலைகளால் அல்லது வெளிநாட்டு பணங்களை கொண்டு நிரப்பப்பட்ட பொருளாதாரம் அல்ல என்பதனையும் உணர வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் ஜக்காத் கொடுப்பது என்பது கடமை, சதக்கா கொடுக்க வேண்டும் என்பது மார்க்க வழி. இதன் அடிப்படையிலே தானம் செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையிலே இறைவனுக்காக பெரிய வசதி படைச்சவங்க எல்லாம் கிடையாது.
ஒரு வீடு வைத்திருக்கிறவர்களுக்கு கூட கூட கொடுத்த வக்பு சொத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது. ஒண்ணுமே இல்லாதவங்க கொடுத்தது கூட வக்பு சொத்துக்கள் நிறைய இருக்கிறது. இப்படியாக சிறுக சிறுக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்பு சொத்துக்களை தவிர எவன்தான் ஆட்டையை போடல. எல்லா சட்டங்களுக்கும் மாற்றங்களுக்கும் மாற்றத்திற்கு உரியதுதான். அதுல நம்ம மறுக்கல. எல்லா சட்டங்களுமே மாற்றத்திற்கு உரியது. காலப்போக்கில் அது அதனுடைய பயன்பாட்டிற்கு தகுந்தது மாதிரி, அதனுடைய செயல்பாட்டிற்கு தகுந்த மாதிரி மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதன் அடிப்படையில மாற்றம். அந்த மாற்றம் என்பது அந்த வாரியத்தையும் அந்த சட்டத்தையும் செழுமைப்படுத்த வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்தக்கூடாது. அதான் நம்ம கண்டிக்கிறோம். இன்னைக்கு நடந்திருக்குது. வக்பு திருத்த சட்டம் என்பது 1954க்கு முன்பாகவே ஆங்கிலேயர் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே 1923லேயே சட்டமாக இயற்றப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு 1954ஆம் ஆண்டு மக்களவையிலே தாக்கல் செய்து அது ஒரு சட்டமாக பிறகுதான். அதன் பிறகு பல்வேறு திருத்தங்களை காட்டி 1995ஆம் ஆண்டு திருத்தப்படுது. அதன் பிறகாக 2013ஆம் ஆண்டு பிரதமர் மன்மோகன் சிங் காலகட்டத்திலே இந்த வக்பு சட்டமானது திருத்தப்பட்டு செயல்பாட்டிற்கு மெருகேற்றப்பட்டு வருது. இறுதியாக தான் 2024ஆம் ஆண்டு எனக்கு முன்பு தோழர்கள் பேசியது போல இந்த வக்பு சட்டம் என்பது திருத்தத்திற்கு உள்ளாக்கப்படுது. திருத்தப்படவில்லை. வக்பு சொத்துக்களை திருடுவதற்காக இயற்றப்பட்ட அமெண்ட்மெண்ட் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதுதான் சர்ச்சையாக வருது. இத்தனை முறையும் வக்பு சட்டத்தை திருத்தி அந்த அமெண்ட்மெண்டை திருத்தி கொண்டு வர்றாங்க. ஆனால் எந்த சர்ச்சையும் வெடிக்கவில்லை. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அது செழுமைப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் மோடியுடைய ஆட்சியிலே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே 2024ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட இந்த சட்டமானது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகும். அருமை சகோதரர்களே, அப்படி என்னதான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க. 2024ஆம் ஆண்டு வக்பு சட்டம் திருத்தப்பட்ட பொழுது ஒரு வக்பு சொத்து தனக்கானது என்பதனை உரிமை கோருவதற்கு அல்லது அதுக்கான செயல்பாட்டில் இறங்குவதற்கு யாருக்கு உரிமை இருக்குனாக்க வக்பு வாரியத்திற்கு உரிமை இருக்கிறது. அதுக்காக அந்த வாரியம், அந்த வாரியத்தை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு அந்த வாரியத்திற்கு உரிமை என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டமாக தான் திருத்தப்பட்ட வக்பு சட்டம் இருக்கிறது. முன்பெல்லாம் இஸ்லாம் இல்லாதவர்கள் நன்முறையாக கொடுத்தால் அது வக்பு வாரியத்திற்கு சேரும், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த புதிய சட்டம் என்ன சொல்கிறது? அப்படியாப்பட்டவர்கள் கொடுக்க முடியாது என்பதை வலியுறுத்துகிற இந்த சட்டம். எனக்கு முன்பு பேசியவர்களா சொன்னாங்க, வக்பு சொத்துக்கள் சம்பந்தமாக அந்த தீர்ப்பாயம் முடிவு செய்யலாம் என்று இருந்த ஒன்றை இன்றைக்கு மாவட்ட கலெக்டர், மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அதை திருத்தம் செய்யலாம், அதற்கான முடிவை எடுக்கலாம் என்று சொன்னால் இது யாரிடத்தில் இருக்கிறது? இந்த நிர்வாகம். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் யாருடைய கையில இருந்து கொண்டிருக்கிறார்? கைப்பாவையாக இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு சிலரை தவிர. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்களுடைய இடத்துல இருந்துதான் பாபர் மசூதியை நாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அன்னைக்கே தூக்கி அந்த சிலை தூக்கி வெளியில போட்டிருந்தாலும் பிரச்சனைக்கு வேலை இல்லை. இவ்வளவு பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம், உயிர் சேதம் இல்லை, பொருளாதார சீரழிவு இல்லை. அன்னைக்கு அந்த மாவட்ட ஆட்சியரும் அந்த காவல் கண்காணிப்பாளரும் உறுதுணையாக இருந்து RSS பிஜேபியினுடைய கைப்பாவையாக இருந்ததுடைய விளைவு இன்னைக்கு பாபர் மசூதியை இழந்தோம். இதைதான் மீண்டும் மோடியுடைய இந்த திருத்தப்பட்ட வக்பு மசோதா இதுதான் சொல்லுது. மாவட்ட ஆட்சியர் உங்களுடைய வக்பு சட்டங்களை நிர்வகிப்பார், அவர் முடிவெடுப்பார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதே போல வக்பு செயல் அதிகாரியை யார் முடிவு பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தினுடைய மாநில அரசு முடிவு பண்ண சொல்றாங்க. யோகி ஆதித்யநாத் ஒருத்தரை முடிவு செய்கிறார் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்திலே, நம்ம நாட்டை விடுங்க, தமிழ்நாட்டை விடுங்க, கேரளாவை விடுங்க, அது நடக்காது, நாட்கள் எடுக்கும். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்திலே யோகி ஆதித்யநாத் ஒரு வக்பு
தலைமைச் செயல் அதிகாரியை நியமித்தால் எப்படியாப்பட்டவராக நியமிப்பார்? வர கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு RSS பிஜேபியினுடைய சங்கியை கொண்டு வந்து அங்க நிறுத்துவார். அப்ப எப்படியாப்பட்ட முடிவுகள் அங்க எடுக்கப்படும்? வக்ஃபு சொத்துகள் சூறையாட போமா படாதா? இதைதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதிலும் கூடுதலாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கவர்னர் இருக்காரு RN ரவி, இவர்களை போன்று ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தினால் நம்ம ஓட விட்டுருவோம். தமிழ்நாடு இருந்துச்சுன்னா சட்டமன்றத்திலே ஓட விட்டோம் கவர்னர், அது வேற விஷயம். வட மாநிலங்களில் அந்த மாதிரியான விழிப்புணர்வு இல்லாததனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு வந்து பிரச்சனைகளே எல்லாம். அருமை சகோதரர்களே, இப்படியாப்பட்ட நிர்வாகிகளை கொண்டு வந்து நிறுத்தி அந்த இடத்திலே ஒரு நிர்வாகத்தை செயல்படுத்த முடியுமா? அந்த சொத்தை பாதுகாக்க முடியுமா? அந்த ஏழை எளிய மக்கள் கொடுத்த நன்கொடையை இறைவனுக்காக செயல்படுத்த வேண்டும் என்று கோரி வைத்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியுமா? ஏழை எளிய மக்களுக்கு போய் சேருமா? அது இஸ்லாமிய பெண்கள் மேல மோடிக்கு பாரித பிரியம். தப்பா நினைச்சுக்காங்க. என்னன்னு கேட்டாக்கா, அவர் வந்து யாரையுமே கண்காண கொடுப்பாங்க. முத்தலாக்கு எப்படி சட்டம் ஏறினார் பாத்தீங்களா? அதே மாதிரி இஸ்லாமிய பெண்களை வக்ஃபு வாரியத்திற்குள்ளே அனுப்ப வேண்டும் என்று யாரு? மோடி கோரிக்கை வைக்கிறார். ஏன் அப்படி ஒன்றும் சட்டங்கள் இல்லையா? நம்முடைய தமிழ்நாட்டினுடைய CEO இருந்தவர், இதற்கு முன்பாக இருந்தவர் வந்து பெண் தானே வக்ஃபு வாரியத்துல. யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? எங்களுடைய பிரச்சனைக்காக எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள் வக்ஃபு வாரியத்தில் சொல்லிட்டு இங்க உள்ளவங்க திருவாரூர்ல இருக்கக்கூடியவங்க யாராவது கேட்டீங்களா நீங்க? இதை நாசப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை மோடியுடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு பூஜா தூக்கக்கூடியவர்களாக RSS பிஜேபியும் சேர்ந்த அந்த எம்பிக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறார். மாணவர்களை எல்லா உரிமைகளும் கைவிட்டு போச்சு நம்மகிட்ட. இன்னைக்கு வக்ஃபு வாரியம் வந்து நிக்குது. அப்படி பெண்கள் மீது நீங்க அந்த பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று உள்ளார்ந்த எண்ணம் இருந்திருந்தால், நான் கேட்கிறேன், இன்னைக்கு திருவாரூர்ல இருந்து எங்களிடத்தில் மாவட்ட ஆட்சியருக்கான அந்த பிரதிநிதித்துவம் எங்க பெண்களிடத்தில் இல்லை, ஏற்படுத்தி கொடுங்க. உச்ச நீதிமன்றத்திலே எங்களுக்கான நீதிபதிகள் எங்களுடைய பெண்கள் இல்லை, ஏற்படுத்தி கொடுங்க. எங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் கூடுதலாக வேண்டாம். உயர் நீதிமன்றத்திலே எங்களுடைய நீதிபதிகளுக்கான நீதிபதிகளை நியமித்துக் கொடுங்க, எங்களுடைய பெண்களை வரவேற்கிறோம். அதையெல்லாம் செய்யாத மோடி, அதையெல்லாம் செய்யாத அமித்ஷா வக்ஃபு வாரியத்துல கொண்டு போய் பெண்களை நிறுத்த பார்க்கிறார். தெரியாதா எங்களுக்கு? ஆடு நனையுது சொல்லிட்டு ஓனாய் அழுத கதை தெரியும் எங்களுக்கு. அந்த கதையாக தான் இன்னைக்கு நீங்க திருத்தப்பட்ட வக்ஃபு மசோதாவுடைய இந்த பில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்கள் எல்லாம் வந்தாங்க, என்ன சொன்னாங்க? எனக்கு முன்ன சொன்னாங்க, மிக தெளிவாக சொன்னார்கள். கைப்பின்னருக்கு எதுக்கு கண்ணாடிங்கிறது மாதிரி மிக தெளிவாக சொன்னாங்க. அவங்க இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து 2 பேர் குவிதார்கள் என்று சொன்னால், அந்த வக்ஃபுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா, ஒரு இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு இவரை தான் ஆக்கிரமிப்பான். நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு வழக்குகள் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா யாரு பேர்ல இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மேல் இருக்கு. அடுத்தவன் சொத்தை ஆடைய போடுறது, அடுத்தவனுக்கு வந்து பிரச்சனைகளை ஒன்று பண்ணக்கூடிய வகையிலே தன்னுடைய செயல்களை அமைத்துக் கொண்டு செயல்படுவது. இப்படியாக என்ன செய்வான்? இன்னைக்கு பாபர் மசூதியை எப்படி நாம் இழந்தோமோ அதே மாதிரி நாளைக்கு ஒரு வக்ஃபு இடத்திலே போய் உட்கார்ந்துகிட்டு இதுல சர்ச்சை இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு குட்டாயை இல்ல ஒரு கொடியை நட்டிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றோம். முடிஞ்சிருச்சு சந்திரசூட். அதை தொடர்ந்து அந்த நீதிபதிகள்லாம் வந்தாயிட்டாங்கன்னாக்கா அவங்க நீதிமான்கள் என்ன செஞ்சிருவாங்க? தெய்வத்தின் வழியாக நீதியை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. இல்லை, நாங்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய மனதை புண்படுத்த கூடாது என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம். கட்டிக்க முஸ்லிம்களுக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதால் தான் நாங்கள் தடுக்கிறோம். அதை நீங்க வரணும்னு தான் இதெல்லாம் செய்றீங்க. அருமை சகோதரர்களே,
எனது வீட்டிற்கு, நான் இருக்கிற தஞ்சாவூர்ல, எனதுக்கு வீட்டிற்கு அருகாமையில சர்ச் இருக்குது. எனக்கு கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல பெரிய கோயில் இருக்கு. இப்ப நான் எனக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அந்த சர்ச்சிலே ஒரு முக்கிய பொறுப்பிற்கோ அல்லது பெரிய கோயிலாக இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கோ ஒரு பொறுப்பிற்கோ அல்லது எதற்கோ செல்ல முடியுமா? எனக்கு முன்பெல்லாம் சொன்னாங்க இந்த செய்திகள்லாம், நான் தெளிவுபடி சொல்றேன். சொல்ல முடியுமா? இத நான் செல்கிறேன் என்று சொன்னால் என் மனம் குறுகுறுக்குமா குறுகுறுக்காது? எனக்கு என்ன தெரியாது. ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் வரக்கூடும், வர வேண்டுமா வர வேண்டாமான்னு யார் தீர்மானிக்கணும்? நம்மதான் முஸ்லிம்களா? இல்லை, அங்கு இருக்கக்கூடிய அந்த மத குருமார்கள் தீர்மானிக்க வேண்டும், அந்த சமுதாயம் தீர்மானிக்க வேண்டும், அந்த கோயில் நிர்வாகம் தீர்மானிக்க வேண்டும். என்ன சொல்வேன்? என்ன சொல்லுவேன்? போகணும்னு சொல்லுவேன். அதை நான் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் கொஞ்சமும் யோசிக்காத இந்த RSS பிஜேபி சங்கி கும்பல் வக்போரிலே அவர்களை திணிக்க வேண்டும், இவர்களை திணிக்க வேண்டும், அவர்களை போட்டு நம்முடைய இந்த சொத்துக்களை எப்படியாவது திருடிக் கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு களத்தில் இறங்கியிருக்காங்க. 1000 ஆண்டுகள் முகலாய மன்னர்கள் இந்த மண்ணிலே ஆட்சி செய்தார்கள். அனைவருக்குமான ஆட்சி, எந்த விதமான புரட்சியும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வெறும் 10 வருஷம் முடிச்சுட்டு 11வது வருஷம் நீ ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எத்தனை பிரச்சனைகள் நீங்கள் ஆரம்பித்த முதல் இன்று வரை எந்த பிரதமரும் சந்திக்காத, எந்த பிரதமரும் இவ்வளவு அளவுக்கு கேவலப்படாத ஒரு பிரதமராக இன்னைக்கு மோடி இருந்துட்டு இருக்காரா இல்லையா? எவ்வளவு குற்றச்சாட்டுகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு வகுப்புவாத பிரச்சனைகள். வேற்றுமையிலே ஒற்றுமை காண வேண்டிய இந்த தேசத்திலே மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால் தினம் தினம் நித்தம் நித்தம் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? அருமை சகோதரர்களே, எனக்கு முன்பு பேசிய சொன்னார், இந்தியாவுடைய டெல்லியினுடைய இந்தியா கேட்ட போய் பாருங்க. பிரதமர் மோடி அவர்களே, உங்களுடைய அந்த அலுவலகத்திற்கு எதிராக தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த கேட்டை போய் பார்த்தவர்கள் என்று சொன்னால் 1000 சாட்சிகள் சொல்லும். அது ஏறக்குறைய 1,10,000 பேர்கள் இந்த இந்திய தேசத்திற்காக, இந்தியாவுடைய விடுதலைக்காக, நாம் எல்லாம் இந்தியாவுடைய இந்த சுவாச காற்றை, சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரை இழந்தவர்கள், உடமை இழந்தவர்கள் சொல்லல, பணத்தை இழந்தவர்களை சொல்லல, கை கால் இழந்தவர்கள் சொல்லல, உயிரை இழந்தவர்கள் 1,10,000 பேருடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்க. இன்னொன்று தெரியுமா? அந்த 1,10,000 பேர்ல ஏறக்குறைய 70,000 பேர் இஸ்லாமியர்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தெரியுமா? வரலாறை படிங்க. இதிகாசம் அல்ல இது, புராணம் அல்ல, வரலாறு. இன்னும் கொஞ்ச நாள்ல அதையும் எடுத்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் பேசி வச்சுக்கணும். இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாமே போயிடும். அப்படி ஒண்ணு இருக்கா, அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இங்க அமர்ந்திருக்கிறோம். சுதந்திரத்திற்கும் உங்களுக்கும் துளி அளவு கூட, முனை அளவு கூட தொடர்பில்லாத நீங்கள் இன்னைக்கு இங்க ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கீங்க. எப்படி அமர்ந்தீர்கள்? கலவரத்தின் மூலமாக, மத வேறுபாட்டை அதையே சுட்டிக்காட்டி, அதையே காரணமாக வைத்து ராமர் கோவில் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமர்ந்திருக்கீங்க. நாங்க தமிழ்நாட்டில் தெளிவா இருக்கிறோம், கேரளாவில் தெளிவா இருக்காங்க, வட மாநிலங்கள் இருக்கு பாவம் ஏமாந்துட்டாங்க. என்ன செய்யுது? கொடுமையிலேயே மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? சொந்த நாட்டிலேயே அகதி முகாம்கள் அமைப்பதுதான். அதுதான் இன்னைக்கு மோடியினுடைய சாதனையாக இருக்கு. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற பொது சட்டங்களை அமல்படுத்துவதற்காக துடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே மோடி சொன்னது என்ன தெரியுமா? அமித்ஷா சொன்னது என்ன தெரியுமா? அகதி முகாம்களை கட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அதை நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது யாருக்கான அகதி முகாம்களாக இருக்கும் என்று சொன்னால் RSS பார்ப்பனிய கும்பலுக்கான அகதி முகாம்களாக விரைவில் மாறும்.
இன்னைக்கு எடுத்திருக்க முயற்சி என்பது சாதாரணமாக அல்ல. சட்டத்தின் வழியாக வக்பு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு பள்ளிவாசலா இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். 3000 பள்ளிவாசலுக்கு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்க. போட்டு வச்சிருந்து இதை நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதா என்பதனை மனதிலே வைத்துக் கொண்டு, ஏன்னா ஒரு பாபர் மசூதிக்கு இன்னும் போராட்டம் ஓயல. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இடித்த நாள் முதல் இன்று வரை ஆர்ப்பாட்ட போராட்டத்தை ஒவ்வொரு டிசம்பர் 6லும் மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் நடத்தி கொண்டு எங்களுடைய இளைய தலைமுறைக்கு நாங்கள் இப்படியான ஒரு பள்ளியை இழந்திருக்கிறோம், அதை மீண்டும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, ஆர்டிகல் 29 மிக தெளிவாக சொல்கிறது. சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பற்றி மிக தெளிவாக விவரிக்கிறது அந்த ஆர்டிகல். அதை படிச்சு பாருங்க. மோடி அவர்களே, நீங்கள் உங்களுடைய சகாக்களும் ஆர்டிகல் 29 இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதில் RSS வந்து மேல்தளத்தில் மட்டும் இல்லைங்க, கீழே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மேல மேல ஹையர் ஆபீசர் அங்க வச்சுதான் வேலை பார்த்தா இல்ல. இன்னைக்கு எந்த அளவு ஊழியர் இருக்குதுன்னு சொன்னால் தமிழகம் போன்ற இந்த மாநிலங்களில் தான் மேல்தட்டத்தில் இருந்து வேலை செய்யறாங்க. கவர்னர் RN ரவியை கொண்டு பிற மாநிலங்களில் எல்லாம் கீழே நம்மோடு நம்மளாக எல்லா இடத்துக்கும் வந்துட்டான். முதல்ல வந்து RSS எங்க இருந்துச்சு, பிஜேபி எங்க இருந்துச்சு, அக்ரகாரத்துல இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லா தெருவுக்கும் வந்துட்டான். நாடார் தெருவுக்கு வந்துட்டான், செட்டியார் தெருவுக்கு வந்துட்டான். காரணம் என்ன? விலை போய் கொண்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய தனித்துவம் தெரியாத சிலர், நாட்டினுடைய ஒருமைப்பாடு தெரியாத சிலர் விலை போகக்கூடிய சூழ்நிலை நம்ம எல்லாம் பிரித்தாள் இருக்கிறாங்க. என்னுடைய நேரடி குற்றச்சாட்டாவே நான் சொல்றேன். இஸ்லாமியர்களுடைய நிலத்தை அபகரித்து பண முதலாளிகளுடைய ஒப்படைப்பதுதான் இந்த சட்டத்தினுடைய பிரதான நோக்கம் என்று நான் இந்த நேரத்தில் குற்றச்சாட்டு விடுக்கிறேன். மறுக்க முடியுமா? உதாரணம் சொல்லட்டுமா? இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் சொத்துக்களை எப்படியெல்லாம் விற்றார்களோ அதற்கு வந்து நம்மளுடைய நிதியமைச்சர் சொன்னார், நிர்மலா சீதாராமன், செல்லிங் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கு தமிழ், விற்பனை உத்தி என்ற பெயரோடு இன்னைக்கு வித்துட்டு இருந்தாங்க இல்லையா? அதே போன்றுதான் இன்னைக்கு வக்பு சொத்துக்களை விற்பதற்காக மோடி அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது என்பார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கோம், இந்த நாட்டிலேயே பெரிய பிச்சைக்காரன் யார் தெரியுமா? யாரு? அம்பானி. அவன்கிட்ட எங்க காசு இல்ல, ஒண்ணும் இல்ல, பாவம், பெரிய பிச்சைக்காரன். அந்த பிச்சைக்காரன் எங்க பிச்சை எடுத்திருக்கான்? நம்ம கிட்ட பிச்சை எடுத்தான். நான் நினைக்கிறேன் அவனுடைய பிறப்புல சில சமயம் கோளாறு இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் என்னுடைய தந்தையுடைய சொத்தை, எனக்கு உரிமையான சொத்தை யார் போராடலாம், யார் கேட்கலாம், யார் வச்சிருக்கலாம்? நான் தான் வச்சிருக்கலாம். இன்னொரு வந்து அதுக்கு போராடுறான்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன பெயர்? என்ன? என்னுடைய சொத்திற்காக, என்னுடைய தந்தையுடைய சொத்திற்காக என்னுடைய தம்பி இல்லாத ஒருவர் போராடுகிறார், கேட்கிறார், அபகரித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு என்ன பெயர்? அசிங்கமா சொல்றாரு. பெண்கள்லாம் இருக்கு. அப்படியாப்பட்ட அம்பானி கட்டியிருக்கிறார் இல்லையா வீடு, அந்த வீடு வந்து எது என்று சொன்னால் வக்பு நிலம், வக்புனுடைய இடம். ஈசாபாய் கரீம்பாய் கோசா அவர்களுடைய அந்த வக்புக்கு சொந்தமான இடத்தில் தான் இன்னைக்கு வந்து அவர் வீடு கட்டியிருக்கிறது. நான் சொல்லல இத. மும்பை மாநிலத்தினுடைய செயல் அலுவலர் நீதிமன்றத்திலே செய்த பிரதான வாக்கு மூலம் இன்று வரைக்கும் அபிடவிட் தெரியுமா? அருமையானவர்களே, நம்ம இங்க எனக்கு ஊர் இங்க தானே, நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஊராங்காய் கோழி எடுத்து உமா பேர்ல பாத்தியா சொல்லுவோம் இல்லையா வீட்டுல. அந்த வேலைதான் இன்னைக்கு நடந்திருக்கிறது. உடைய வக்பு திட்டத்தை பொறுத்தவரையில அதான் அம்பானி வீடு கட்டி இருக்கிறது, இதான் நடந்திருக்கு. இதைதான் நாடு பரவலாக உருவாக்க வேண்டும், கார்ப்பரேட் முதலாளிகளிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். எனதருமை மாற்று மத சகோதரர்களே, வியாபார பெருங்குடி மக்களே, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளே, நமக்காக ₹1 செலவு செய்யாது இந்த அரசு. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 500ஐயும் 1000ஐயும் உங்களுடைய சுருக்கு பையில் இருந்து
எந்த ஜாதின்னு பார்க்கல, எல்லாத்தையும் உருவிக்கிட்டு நடுத்தருவில் நிறுத்தின ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறது என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த முதலாளியாவது அதை செத்தானா? எவ்வளவோ பேர் பணம் வச்சிருந்தானே, கோடி கோடியாக வச்சிருந்தானே, கட்ட கட்டையாக வச்சிருந்தானே, எவனாவது ஒருத்த நன்னோட்டம் செத்தானா? ஏடிஎம் வாசல் செத்தானா? சாகவில்லை. நீங்கள் எல்லாம் ஒரு கைப்பாவைகள். இந்த இஸ்லாமிய சமுதாயம் விழித்துக் கொண்டது. எனது அருமை சகோதரர்களை விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று தெரியுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த சட்டமானது கொஞ்சம் பலகீனமாக இருந்திருந்தால் போதும், இன்னைக்கு இந்தியாவையே விலைபுகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மோடி வந்திருப்பார், அவருடைய சகாக்கள் வந்திருக்கும், அமித்ஷா வந்திருப்பார். அது முடியாமதான் தவிர்த்துட்டு வருவாங்க. இன்னைக்கு தடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் எது என்று சொன்னால் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுதான் சொல்றார் இளந்தலைவர் ராகுல் காந்தி. நான் இந்தியாவை காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கையோடு புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. பார்க்கிறோமா இல்லையா? தன்னுடைய பதவி ஏற்கக்கூடிய காலகட்டத்திலே கையிலே புத்தகத்தோடு சென்று கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அவருக்கு தெரியும் இதனுடைய விபரீதம் எங்க போய் முடியும்னு சொன்னா. இந்த ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் மாற்றுறதுக்காக இதை நடுவோடு உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படியாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட்டார் என்று சொன்னால் இந்தியா என்ற ஒரு நாடே இல்லாமல் போய்விடும். அந்நிய தேசத்திலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது போல ஆகிவிடும். மோடி வந்து அண்மையில் அமெரிக்க பயணம் போனார், பார்த்தோம். அவருக்கு கொடுத்த வரவேற்பை பார்த்து ஒவ்வொரு இந்தியரும் காரி இங்கிருந்து துப்பி இருந்தால் கூட டெல்லிக்கு போயிருந்திருக்கும். அது ஒரு கடலாக போயிருந்திருப்பாங்க, போய் சேர்ந்திருக்கும். அந்த அளவு ஒரு கேவலப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை எந்த பிரதமரும் சந்திக்காத அளவிற்கு போயிட்டு வந்தார். அவர் போனதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அங்கிருந்து ஒரு நாய்களை போல, ஒரு விலங்குகளை போல விலங்குகளை விட்டு வேலை செய்ய வந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அமெரிக்காவில் இருந்து ஒரு சரக்கு விமானத்தில் ஏற்றி அனுப்பப்பட்டாருங்க நம்முடைய இந்தியர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள். அதை ஒரு வார்த்தை கூட கேட்காத மோடி 2100 கோடி ரூபாய் பிரச்சனையில் இருக்கக்கூடிய அதானிக்காக, அதானியுடைய தலைக்கு பிரச்சனை வந்து விட்டதே என்று கருதி உள்ள போயிடுவாரோ என்னமோ சொல்லி தன்னுடைய கூட்டாளிக்காக ஓடி போய் ட்ரம்பிடம் கட்டி பிடித்த சூழலை பார்த்தோம். காணொலி வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் அச்சு செய்திகள் செய்தியாகவும் பார்த்தோம். இவர்தான் அவங்களுடைய எஜமான். இவர் ஒரு தலையாட்டி பொம்மை. ஆட்டி வைக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் கார்பரேட்டினுடைய முதலாளிகள் அவர்களுடைய அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பகிரங்கமாக சொல்ல முடியும். ஒரு சாதாரண ஒருவன் சின்ன ஒரு தவறு, அதாவது நிலைக்க வேண்டாம், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலே, அக்யூஸ்ட் அல்ல, நான் சொல்லக்கூடியது அக்யூஸ்ட் அல்ல, அவன் வந்து ஒரு சின்ன குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலே போதும், அவருடைய வீடுகளை இடித்து நொறுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வட மாநிலங்களில், உத்தரப்பிரதேசம் இது மாதிரியாக ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள், குஜராத் போன்ற மாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட வேண்டாம். அப்படியாப்பட்ட ஒரு தேசத்திலே வாழக்கூடிய நாம் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும்? ஒரு பொய்யான எதிரியை கட்டமைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். அருமை சகோதரர்களே, ஒன்றை மட்டும் உங்கள் ஆள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். இந்தியாவுடைய சூப்பர் பவர், இந்தியாவுடைய சுப்ரீம் பவர் எதுவென்று பார்த்தோம் என்று சொன்னால் அது இந்தியாவுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா, இந்திய அரசியல் சட்டம் மட்டும்தான், வேற எவனும் கிடையாது. இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்திய அரசியல்? அதுல எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வசமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இது மாதிரியான பாபர் மசூதி தீர்ப்புகள் எல்லாம் வர்றதுக்கு காரணம். அதனால ஒவ்வொருவரும் சட்டத்தை அறிய வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தெரியல சொன்னா அதோட முடிச்சிருவாங்க. இந்த நாடானது
பல்வேறு தலைவர்களால் கட்டி அமைக்கப்பட்ட நாடு, மனிதநேயத்தோடு பல்வேறு வல்ல மலர்கள் பூத்து கொடுக்கக்கூடிய ஒரு தேசம். அதுதான் சொன்னேன், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, வேற்றுமையிலே ஒற்றுமை காணக்கூடிய ஒரு தேசம் இந்த தேசம். இதிலே இந்துக்கள் இருக்கலாம், இஸ்லாமியர்கள் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், ஜெயினர்கள் இருக்கலாம், புத்திஸ்ட் இருக்கலாம், எல்லா இனத்தவர்களும் வாழக்கூடிய ஒரு தேசம் இந்த தேசம். இதில் பார்த்திருக்க முடியாது, எங்கேயுமே கிடையாது. அப்படியாப்பட்ட தேசத்தினுடைய மாண்புகளை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த சட்டத்தை எதிர்த்து எனக்கு முன்பு பேசியது போல நம்முடைய எம்பி பேசினார் இல்லையா, இந்த சட்டத்தை எதிர்த்து இன்னைக்கு திருவாரூரிலே நம்ம எல்லாம் கூடியிருக்கிறோம். இன்னைக்கு மாவட்ட அளவிலே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சார்பிலே ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரிலும் இந்த ஆர்ப்பாட்டமானது, போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் டெல்லியில் வந்து போராடுவதற்கு வெகு நேரம் ஆகிவிடாது, எங்களுக்கு அதற்கான திராணியும் உண்டு, தெம்பும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதோடு இதற்கான அனுபவமும் இருக்கிறது என்பதை, நாங்கள் போராடி இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்னே சொல்றேன், இந்த நாடானது எவன் அப்பவிட்டு நாடு கிடையாது, எந்த சங்கி கும்பலுடைய நாடும் கிடையாது. இந்த நாடானது நம்ம அப்பன் வீட்டுடைய நாடு. இதில் வாழ பிடிக்காதவர்கள் கைபொருள் கைவாய் வழியாக எப்படி வந்தார்களோ அதே வழியாக நாங்கள் திறந்து வைக்கிறோம், வெளியே செல்லலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த ஆர்ப்பாட்டத்தின் இறுதியாக கண்டன கோஷங்களை எழுப்ப வருகிறார் மாநில செயற்குழு உறுப்பினர் ஃபஜ்லுல் ஹக் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் நவாஸ் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓங்கி சொல்வோம், உறக்க சொல்வோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எட்டு திக்கும் எடுத்து சொல்வோம், யாதும் ஊரே யாவரும் கேளு, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மனிதநேய மக்கள் கட்சியின் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம், அரசியல் சாசன உரிமையை காக்க அனைவரும் சேரும் போராட்டம், ஒன்றிய அரசு மனநல